அது 5000. சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000. இன்னும் குழந்தைகள் பெண்களோடு சேர்த்தோன்னா 20,000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருந்திருக்கக்கூடுன்னு சொல்கிறாங்க. சரி, நேர்மையான அல்லது நேரிய வழியில் ஆண்டவர் கூட்டு போக வேண்டியது தானே இஸ்ரேல் மக்களை அப்படின்னு சொன்னால் அவங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நாம் போர் புரிஞ்சோம், நம்ம இதை செஞ்சோம், நம்ம அதை செஞ்சோம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஆண்டவர் செங்கடலை பிளந்து நடத்துகிறார். தடைகளை உடைத்தெறிகிற தேவன் அவர். செங்கடல் பிளக்குமா? வெட்டாந்தரை போல கடலுக்கு நடுவில் நடந்தார்கள் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி பைபிள் ஃபுல்லாக சொல்லலாம் அவருடைய எண்ணங்கள் எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு. நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப சின்னதுங்க. இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், என் கையில் இவ்வளோ தான் காசு இருக்குது, என்கிட்ட பணமே இல்லை, என் உடல்நிலை சரியில்லை, என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, என் பிரச்சனைகள் ரொம்ப பெருசு, இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் வாங்க. உங்கள் எண்ணங்கள், உங்கள் வழிமுறைகள் அவருடையது அல்ல. அவர் வானம் பூமி படைத்த தேவன். அவருடைய அன்பு மிகப்பெரியது. அவருடைய அன்பை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொண்டீர்களானால் இந்த உலக கவலைகளுக்குள்ளே மூழ்க மாட்டீங்க. உலக கவலைகளை நினச்சி திணற மாட்டீங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் சொல்ல முடியுது. ஆனால் பைபிள் ஃபுல்லாகவே சொல்லலாம். 7 மடங்கு எரியும் சூளையில் தூக்கி போட்டால் அவங்க ஆடையினுடைய நூல் நுனி கூட கருகலை, அவங்க மேலே அவங்க முடி கருகலை, அவங்க மேலே கருகின வாசனை இல்லை, தீயினுடைய வாசனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அவருடைய எண்ணங்கள், அவருடைய வழிமுறைகள் வேறு வேறு. நம்முடைய எண்ணங்களை அவருடைய எண்ணங்களாய் மாற்றிக்கொள்வோம். நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் நினைக்கிறோம் இந்த கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம், இந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறோம், நாம் ஒரு எம்ப்ளாயி, நான் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆளுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவருடைய பார்வையில் நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள். சொந்த பிள்ளைகள் யாருடைய சொந்த பிள்ளைகள்? இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுடைய சொந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் இந்த உலகத்தையே படைத்தவருடைய சொந்த பிள்ளைகள் நம்ம ஏங்க அஞ்சணும், நம்ம ஏன் கலங்கணும்? நம்ம பயப்படுறதும் கலங்குறதும் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனவே நம்முடைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு கர்த்தரை தீர்மானிக்காமல், நம்முடைய குறுகிய தேவைகளுக்குள்ளாக கர்த்தரை இழுத்து கொண்டு வராமல், அவருடைய பரந்த அன்பிற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது நம் தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய நெருக்கடிகள் மாறும். நம்மளுடைய விசுவாசம் அவருக்கு மேலே ஆழமாக இருந்தது அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்மளால் கடந்து வர முடியும். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். நாம் நினைக்கிறத விட அவர் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம மனித மூளைக்கு எட்டாத தேவனுடைய சிந்தனைகள், அதை தான் அங்கே சொல்கிறார். அவருடைய வழிமுறைகள் நம்மளுடைய வழிமுறைகள்